உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice, தமிழ் மேட்ரிமோனி. இப்போ நாங்கள்லாம் அண்ணன் கூட நிற்கிறோம்னா சும்மாலாம் நிற்கலை. அவருடைய கொள்கைகள் தத்துவத்துக்காக நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு இவங்க ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம போயிடுவோம், இவங்க போயிடுவாங்க. ஒரு வேளை நான் சொல்கிறோம், ஒரு வேளை எங்களுக்கு அது மாதிரி ஓட்டு குறைஞ்சிச்சினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இன்றைக்கி தமிழ் தேசியங்கிறது ஒரு அறைக்குள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி அகிலம் முழுவதும் பேச வைக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதனால் அவர் பின்னாடி அணிவகுக்கிறது தான் சரியானது. அதனால் நான் அண்ணன் செந்தமிழன் சீமானை பின்தொடர்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அகவைத்தனும். இதனால மட்டும் தமிழ் சமூகம் திராவிடத்தின் தலைவர்களின் வீட்டிற்கு முன்னாக பெருந்திரளாக கூடி நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டின் தலைவரை தலையெழுத்தை மாற்ற போகிறவரின் வீட்டு வாசலில் இவ்வளோ பெருந்திரளான கூட்டம் இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. அண்ணன் உறுதியாக 26 சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெற்று அண்ணன் அரியணையில் அமர்வார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் இருக்கிறேன். அதை உறுதியாக வென்று கொண்டாந்து அண்ணன் கையில் பிறந்தநாள் பரிசாக வழங்குவேன். ஒரே காரணம், நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் அண்ணனை நேசிச்சிடலாம். அது இல்லாமல் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 2008-2009 காலகட்டத்திலேருந்து தமிழ் தேசிய செயல்பாட்டாளராக நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கி தமிழ் தேசியங்கிறது ஒரு அறைக்குள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி அகிலம் முழுவதும் பேச வைக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதனால் அவர் பின்னாடி அணிவகுக்கிறது தான் சரியானது. அதனால் நான் அண்ணன் செந்தமிழன் சீமானை பின்தொடர்கிறேன். அவரை மாதிரி ஒரு அன்புக்காரன் வேறு ஒருவரும் கிடையாது. இது தலைவனாக தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு நேசிப்பாளன் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2026 ஒன்று தான். ஒரு பக்கம் திராவிடர்கள், அது இப்போ புதுசாக தோன்றின கட்சியாக இருந்தாலும் பழைய கட்சிகளாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழர்கள். திராவிடர்கள் அந்த பக்கம் இருங்க, தமிழர்கள் இந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு பார்த்தாவே 2 பேருக்கு இடையில தான் போட்டி. தமிழ் தேசியமாக, இந்திய தேசியமாக, திராவிட தேசியமானு. அதில் இந்திய தேசியம்ங்கிறது திராவிட தேசியத்தோடு தான் அணிவகுத்து நிற்கு. அதனால் இப்போ 2 தான். ஒன்று தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள். அப்படிங்கும்போது தமிழ் தேசியத்தை விரும்புகிற, தமிழ் நிலத்தின் வளத்தை விரும்புகிற, தமிழ்நாட்டில் இதுகால வரைக்கும் தன் எல்லா அதிகாரங்களையும் விட்டுட்டு நெருக்கடியாக நிற்கிற தமிழர்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே இடம் நாம் தமிழர் கட்சி தான். அதன் மூலமாக அந்த வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்தணும் நம்புகிறோம். இல்லை, அண்ணன் எந்த தொகுதியிலன்னாலும் வென்றுடுவார். அது இன்னும் முடிவாகலை. விரைவில் அண்ணன் அதை அறிவிப்பார். விஜய்க்கு தான் இந்த 43 பேர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பின்தொடர்ந்தவர்கள் தான் குறைஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தத்துவத்துக்காக நிற்கிறவர். அப்புறம் தத்துவத்துவாக்கி நிற்கிற தலைவனுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதனால் நான் சொல்லலை, அதை விட்டுருவான். ஒரு நாட்டை ஆள்றதுக்கு நடிகனாக இருக்கிறது மட்டும் தகுதி பத்தாது. ஒரு நல்ல தலைவன் என்பவன் என்னவாக இருக்கணும்? ஒரு நிலத்தில் நடக்கிற சக மனிதர்களுக்கு நடக்கிற, தன் நாட்டு மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை தீர்க்கணும். தன் தொண்டனுக்கு, தன்னை நம்பி வர்றவனுக்கு பிரச்சனைக்கும் போது கைவிட்டுட்டு ஓடுறவருக்கு ஒரு தலைவனாக எப்படி தமிழ் சமூகம் ஏற்கும்? அது ஏற்காதில்ல. அது எவ்வளோ பெரிய மாவீரர்கள், மன்னர்களை பார்த்த சமூகம் ஒரு கைவிட்டுட்டு ஓடுறவரை அவரை போய் நம்மலாம் காவந்து பண்ணுற சூழல் இருக்குன்னாக்கா அவரை எப்படி தலைவனாக ஏற்றுக்கும்? அது ஏற்றுக்காது. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. நாங்கள் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு போராளி, ஒடுக்கப்பட்ட இங்கே இந்த தாழ்த்தப்பட்டு இருக்கிற, ஒடுக்கப்பட்டு இருக்கிற, புறக்கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அப்படியே தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை நாங்கள் பார்க்குறோம். அவருடைய பிறந்த நாள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் கருதுகிறோம். தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு வித்தாக, ஒரு கொடையாக நாங்கள் கருதுகிறோம். அவருடைய பிறந்த நாளை பெரும் திரளாக எங்கள் கட்சி தம்பி தங்கைகள் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீமான் அவர்களை நேசிப்பதற்கு என்ன காரணம்?
அவருடைய கொள்கை, அவருடைய தத்துவம், அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் தான் நாங்கள் அவரை நேசிப்பதற்கு காரணம். இதுகாரும் இந்த தமிழ் நிலப்பரப்பில் சொல்லப்பட்டு வந்த பொய்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி, உதாரணத்துக்கு மாற்று தேசிய இனத்தை பிற மொழியாளர்கள் அவர்களாகவே இல்லாமல் திராவிடம் அப்படிங்கிற ஒரு வெற்றி சொல்லுக்குள் ஒளிந்து கொண்டு தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சுரண்டி கொண்டிருந்ததை வெளிச்சம் போட்டு காட்டி எங்களை விழிப்புற செய்த ஒருத்தர். இந்த மாதிரியான காரணங்களுக்காக அவரை நாங்கள் நேசிக்கிறோம். தமிழீழ தேசிய தலைவர் மேதகி வே. பிரபாகரன் அவர்களை இந்திய அரசு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்து வைத்திருந்த போதிலும் கூட துணிச்சலாக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் என் அண்ணனை நான் உயர்த்தி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ் இனத்தின் ஒற்றை அடையாளமாக மேதகு வே. பிரபாகரன் அவர்களை இந்த நிலத்தில் தூக்கி நிறுத்தினார் இல்லையா, அந்த காரணத்துக்காகவும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம். 2026 மக்களை எப்படி சந்திக்க போறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 3 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை அடித்தளத்தில் ரொம்ப ஆழமாக கட்டமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பூத் கமிட்டியில் கூட போடுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. இப்போ எதிர்வரும் 2026 எங்களை எதிர்கொள்ள போகிறாங்க. எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. வலுவான கட்டமைப்பு, புரியுதுங்களா? முன்கூட்டியே ஓராண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். ஆகவே மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர்கள். அது போக நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள், கொள்கைகள், இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் எப்படி இந்த வாக்குறுதிங்கிற பேரில் இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள், ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த சாராய கடை, இந்த கோழி பிரியாணியெல்லாம் கொடுத்து எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். விஜய் வருகிறனால நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் குறையுன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் அப்படி பார்க்கல. இப்போ நாங்கள் 7 வாக்குகள் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர்றோம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, போட்டி ராகுலா மோடியானு தான் போட்டி, அதில் சீமானுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க. ஊடகங்கள்லாம் சொன்னிச்சு 2% வாக்கு கூட வராது அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் என்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு களத்தில் நின்று நாங்கள் வாக்கு கேட்டோம். கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளை மக்கள் வாரி கொடுத்து நாங்கள் தனித்து இந்திய நிலப்பரப்பில் தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாங்கள் இன்றைக்கி மாறி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் களத்தில் நிற்கிறோம். மக்கள் நாடி எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 தேர்தல்களை சந்தித்து மக்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் களத்துக்கே வராதவங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். களத்துக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் யார் நாங்கள் பெரியவர்களா அல்லது எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க பெரியவங்களான்னு தெரியும். இந்த ஓட்டு சதவீதத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 7% நாங்கள் 8% போகிறோம். இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறீங்க விஜய்க்கு 20% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 7% வாக்கிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% தான் வாங்கியிருக்கு. அப்போ விஜயினுடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 1% தானே? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஓட்டு கூட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக விழுவலை. எல்லாமே விஜயின் ரசிகர்களால் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் 8% தான் விஜயோட ரசிகர்களா? யோசிங்க. அப்போ இது ஒரு 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 அபத்தமான அவதூறுன்னு உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சியிலேருந்து ஒரு வாக்கு கூட எந்த கட்சிக்கும் போகாதுங்க. எங்கள் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமானை நம்பி வந்திருக்க தம்பிகள் எல்லாம் கருத்தியலாக உள்ளே வந்திருக்கான், கொள்கையோடு உள்ளே வந்திருக்கான், தத்துவத்தை உள்வாங்கி உள்ளே வந்திருக்கான். வெறும் ரசிகர்களை உட்காந்து இன்னும் கத்துற கும்பல் கிடையாது இந்த கும்பல், புரியுதுங்களா? அதனால் எங்கள் வாக்கு, எங்களை நம்பி நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை ஏற்று தான் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. இவ்வளவு மோசமாக சீரழிந்து கிடக்கிற இந்த திராவிட கட்சிகள் சீரழித்து வைத்திருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் ஒத்த பைசா கொடுக்காம, குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுக்காம, வெறும் தத்துவங்களை மட்டுமே முன்வைத்து இன்றைக்கு 8.22க்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இமாலய அளவில் பெரும் நம்பிக்கை இருக்குது. 2026 நாங்கள் கைப்பற்றுவோம் தமிழ்நாட்டை அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டான், அவனோட ஆள் ஓட்டு போட மாட்டான், இந்த நம்பிக்கை என்றைக்குமே எங்களுக்கு இருந்ததில்லை. அப்படி யாரும் எங்கள் தத்துவத்தை, எங்கள் கொள்கையை புரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு ஓட்டு போட வேணான்னு தானே சொல்கிறோம். நாங்கள்
எங்களை ஓட்டு போட்டேன்னா அவன் தூய்மையானவன், தூய்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவன். எங்களுக்கு ஓட்டு போடுறவன் நேர்மையானவன், உண்மையானவன், அவன் தான் ஓட்டு போடணும்னு தானே நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி நீ சாதி பார்த்து இவர் எங்கள் சாதின்னு பார்த்து ஓட்டு போடாத, நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுறான்னு சொல்லி தான் பல்வேறு சமூகங்களை, புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் இன்றைக்கி தேர்தல் களத்தில் எங்கள் அண்ணன் நம்பிக்கையோடு நிறுத்துறாரு. புரியுதுங்களா? தேர்தல் அரசியல் களத்தில் பொது தொகுதியில் 15 பேர் 20 பேர், சென்ற நாடாளுமன்ற தொகுதியில் 22 பேரை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காரு. இந்த 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 வரலாறுலாம் யார் படைச்சிருக்கா? இந்திய நிலப்பரப்பில் தேர்தல் களத்தில் பெண்களுக்கு சரி சமமான பங்கு, சம உரிமை கொடுத்த ஒரே புரட்சியாளன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இப்போ நாங்கள்லாம் அண்ணன் கூட நிற்கிறோம்னா சும்மாலாம் நிற்கலை, அவருடைய கொள்கைகள் தத்துவத்துக்காக நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு இவங்க ஓட்டு போட்டுருவாங்க நம்ம போயிடுவோம், இவங்க போயிடுவாங்க, ஒரு வேளை நான் சொல்கிறோம், ஒரு வேளை எங்களுக்கு வந்து அது மாதிரி ஓட்டு குறைஞ்சிச்சினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். புரியுதுங்களா? தோல்வியாளன் வந்து என்ன சொல்லுவான், தோல்வி வந்து பார்த்து சொல்லுமா, நீ வந்து பல முறை நீ தோற்றவன், தோற்ற போதெல்லாம் எழுந்து நின்னவன்டா நீ அப்படின்னு சொல்லி முதுவை தட்டி கொடுக்குமா தோல்வி. அதுபோல் நாங்கள் தோற்று தான் எழுந்து வந்துட்டுருக்கோம். இந்த முறையும் நாங்கள் வந்து எழுந்து வருவோம். 2026 சீமான் எந்த தொகுதியில் போட்டின்னு உங்களோட ஆசை? அது நாங்கள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருச்சியில் வந்து நாங்கள் அறிவிக்கிறதா இருக்கோம். அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மிக்க மகிழ்ச்சி.